ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம சரியாக இப்போ வந்து 5 நம்ம கிளாஸ் ஆரம்பித்தோம். இப்போ 5:15 ஆகுது. ஸோ இதிலேருந்து சரியாக 1 ஹவரில் ஒரு 13 பக்கம் தான் இந்த பாடம். ஸோ யூனிட் 7 13 பேஜஸ் ஒன்லி முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே முடிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வரைக்கும் டிஇடியை பொறுத்தவரை ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட 4 இருக்குது. 2012, 2013, 2017, 2019 அப்படிங்கிற 4 கொஷின் பேப்பர் இருக்குது. 4 கொஷின் பேப்பருமே ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிற கொஷின் வித் ஆன்சர் கீ உங்களுக்கு நான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்குங்க. நான் நேற்றுக்கு கிளாஸ் முடிக்கும்போது ஈவினிங் கிளாஸ் முடிக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். ஈவினிங் கிளாஸ் முடிக்கும்போது நான் சொன்னேன், ஸோ இட் இஸ் ஈஸி டு ரீச் யுவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு 90+ எடுத்தாவே போதும் தான். ஏன்னா நமக்கு 55% எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற சூழலில். ஸோ நீங்கள் ஓவரால் அப்படிங்கிற பார்க்கும்போதே நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத 30க்கு குறைஞ்சபட்சம் நம்ம 25 அடிக்கலாம். இங்கிலீஷில் 30க்கு 25 அடிக்கலாம். ஸோ நம்ம 50 மார்க் எளிமையாக எடுக்கலாம். அதே போல் சைக்காலஜிலுமே நமக்கு வந்து 30க்கு ஒரு 20க்கு மேலே நம்ம ஈஸியாக தட்டலாம். ஸோ இதுவே ஒரு 70 மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நமக்கு அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 85 மார்க் தான் 15 மார்க் தான் தேவைன்றப்ப சப்ஜெக்டை பொறுத்தவரையே. அப்போ நம்ம டார்கெட் என்னென்னா இந்த அக்டோபர் 15க்குள்ளே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அப்படிங்கிறத நம்ம முடிச்சு வச்சுக்கணும். இந்த 90 கேள்விகள். அது போக நம்ம சயின்ஸ் நடத்திட்டு தான் இருக்கிறோம், சோசியல் சயின்ஸ் நடத்திட்டு தான் இருக்கிறோம், ஈவன் மேத்தமெட்டிக்ஸ் நடத்திட்டு தான் இருக்கிறோம். சரியா? ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி சூப்பராக அடிக்கலாம். ஸோ 7வது அப்படிங்கிறது கண்ணமை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீச் ஆயிடுச்சா? ரீச் ஆயிடுச்சு. என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? கிளியராக இருக்குது. ஓகேங்க. ஸோ 7th லெசன் அப்படிங்கிறது ஒரு நியூ லெசனுங்க. ஸோ ஆல்ரெடி பழசுக்கும் புதுசுக்கும் அப்படிங்கிற போது இது புதிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இது முழுக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு வராதது. ஸோ ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பியோட வச்சு உங்களுக்கு காமன் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த அடிப்படையில் 7th யூனிட் அப்படிங்கிறது முழுக்க சைல்டு டெவலப்மெண்ட் படக்காட்சியில் வந்துடுது. சைல்டு டெவலப்மெண்ட் படக்காட்சி அதை எப்படி வந்து சோசியலைசேஷன் சமூகமயமாக்கல் அப்படிங்கிறது அதில் என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது, முகமைகள் அப்படிங்கிறது, அதாவது சோசியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் ஆர் சைல்டு டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ குழந்தை மேம்பாட்டு சமூகமயமாக்கல். நேற்றுக்கு நம்ம ஆளுமை அப்படின்றத பார்த்தோம், நடத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மனப்பான்மை அப்படின்னு பார்த்தோம், விருப்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு பாடத்துலையுமே நம்ம வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து நிறைய நபர்கள் வர்றாங்க, நிறைய வருடங்கள் வருது, நிறைய கூற்றுகள் வருது, நிறைய ஃபாதர்ஸ் அவங்களாம் வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி படிச்சுட்டு டைரக்ட் கொஷின்ஸுக்கு அது சப்போர்ட் பண்ணும். மற்றபடி சைக்காலஜியை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ நம்ம என்ன அது ஒரு டெவலப்மெண்ட் படக்காட்சியை நம்ம படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நேற்றுக்கு நான் வந்து ஆடியோ ஃபைல் அனுப்பிச்சி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்துருச்சா? நேற்றுக்கு 6th யூனிட்டு ஆடியோ ஃபைல் வந்துருச்சுல, எல்லாருக்கும் ஆடியோ ஃபைல் வந்துருச்சுல. ஸோ அதோடு கூட சயின்ஸு கிளாஸும் உங்களுக்கு சயின்ஸு கிளாஸும் வந்திருக்கும். சயின்ஸு ப்ளஸ் தமிழ் அப்படிங்கிறது வந்திருக்கும் நேற்றுக்கு நடத்துனது அப்படிங்கிறது. அப்போ குழந்தை மேம்பாட்டு சமூகமயமாக்கல் முகமைகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் யாரெல்லாம் எந்த ஏஜென்சியில் வர்றாங்க, ஒரு குழந்தையோட கல்வி மேம்பாட்டில் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டில் யாரெல்லாம் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ் யார்? சோசியலைசிங் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல முதல்ல இருக்கிறது ஃபேமிலி தாங்க, குடும்பம் தான். அப்போ குடும்பம் அப்படிங்கிற போது பெற்றோர் தான் அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சியாக இருக்கலாம், சமூக முதிர்ச்சியாக இருக்கலாம், ஒழுக்கம் அப்படிங்கிறதா இருக்கலாம். ப்ளஸ் அந்த நாம் சொல்ல ஒவ்வொன்றும் யாருங்க, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னாவே யார்? அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னாவே யார்? பியாஜே அப்படிங்கிறத எடுத்துக்கணும். யார் வந்து சமூக பிரச்சனைகள் அப்படின்னா யாரு? எரிக்சன் எத்தனை உட்கூறுகளை சொல்றாரு? 8 அப்படிங்கிற நிலைகள் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னா யார் அடிப்பீங்க? ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னாவே கோல்பர்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ பியாஜே அப்படிங்கிறது எத்தனை விதிகள் சொல்றாரு? சரி, எத்தனை நிலைகள் சொல்றாரு? அதாவது வந்து அந்த ஸ்டேஜில் சொல்வார்ல, எத்தனை அந்த குழந்தை வந்து எத்தனை பருவங்களில் வளருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 4 ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரிச்சிருப்பாரு இல்லைங்களா?
ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் வந்து ஒற்றை காரணி அல்லது முடியாட்சி காரணின்னு சொன்னது யார்? ஒற்றை காரணி அல்லது முடியாட்சி காரணி ஆல்ஃபிரட் பீனே, ஃபாதர் ஆஃப் அந்தமாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்களா? யார் இரட்டை காரணின்னு சொன்னது யாரு? இரட்டை காரணி ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன் அப்படிங்கிறவர் அந்த இரட்டை காரணிகள் என்னென்ன? ஸ்பியர்மேன் சொன்ன அந்த இரட்டை காரணிகள் என்னென்ன? ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக். அப்போ ஒற்றை காரணினா ஜென்ரல் மட்டும். ஸ்பியர்மேன் சொன்னது வந்து ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ யார் வந்து மல்டி ஃபேக்டர் தியரின்னு சொன்னா? மல்டி ஃபேக்டர் தோஸ்டன் அப்படின்றதா? ஸோ தாரண்டைக் அப்படிங்கிறவர் தான் ஆன்சர். தாரண்டைக் அப்படிங்கிறதா மல்டி ஃபேக்டர் அப்படிங்கிற. ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால் அந்த பலகாரணி கொள்கை, குழு காரணி கொள்கை அப்படின்னு சொன்னாவே தோஸ்டன் அப்படிங்கிறவர். சரி, நேத்திக்கு நம்ம பார்த்தோம் ஆளுமை அளவிடுதல் அப்படிங்கிறதுல தோஸ்டன் அண்ட் லிக்கர்ட் எதில் வந்தாங்க? தோஸ்டன் அண்ட் லிக்கர்ட் நாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட். ஸோ நாட்ட சோதனைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரோஜார்க் அப்படிங்கிறவர் எந்த சோதனையோட தொடர்புடையவர்? ரோஜார்க் மைத்தட சோதனை அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை அட்டைகள் இருக்கும்? அந்த 10 அட்டைகள் அப்படிங்கிறதுல பிளாக் மட்டும் எத்தனை அட்டைகள் இருக்கும்? பிளாக் 5 அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? 5 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே போல 3 அப்படி 5 அப்படிங்கிறது அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் எத்தனை இருக்கும்? 2. பிளாக் ரெட் அப்படிங்கிறது 2. அதே போல் 5 + அந்த மாதிரி உள்ள 2 + மல்டி கலர் அப்படிங்கிறது 3 இருக்கும். ஸோ இதை இந்த பாடத்தை படிப்போம். அப்போ யார் யாரெல்லாம் குழந்தை மேம்பாட்டு சமூகமயமாக்கல் முகமைகளோட சம்மந்தப்படுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது நமக்கு குடும்பம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான். 2வது ஸ்கூலு. ஏன்னா ஸ்கூல் தான் சமுதாயத்தின் விளைநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தினுடைய விளைநிலம் அப்படின்னாவே நம்ம குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இது இப்போ பள்ளி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்புறம் சகாக்கள் அப்படிங்கிற போது ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அந்த பீர் குரூப் ஆர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்மேட்ஸ் அந்த மாதிரி. ப்ளஸ் சமூகம் குழந்தைகளுடைய உடல் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாடியை ஷேப் பண்ணுது. ப்ளஸ் அவங்களுடைய அந்த சமூகம் அப்படிங்கிற சொசைட்டியோட அந்த எமோஷன் உணர்ச்சியை ஷேப் பண்ணுது. அதுக்கப்புறம் அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது விளையாட்டினுடைய பங்கு, குழந்தை பருவத்தினுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி சைல்டுஹுட் அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த சமூகமயமாக்கல் முகமைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்ட வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை அல்ல, அது கேட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எங்கே கேட்குது, எங்கே அப்சர்வ் பண்ணுது? ஃபேமிலியில இருந்து அதை அப்சர்வ் பண்ணுது, ஸ்கூல்ல இருந்து அதை அப்சர்வ் பண்ணுது. வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து அந்த சொசைட்டியிலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து சகாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ குழந்தை மேம்பாட்டு சமூகமயமாக்கல் முகமைகள் அப்படின்னாவே பின் வருவனவற்றில் எது வந்து ஒரு இட் இஸ் அ நாட் ஏஜென்சிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் கேட்டாங்கன்னா ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக குடும்பம் இருக்கா? இருக்குது. ஸ்கூல் இருக்கா? இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்குது. சொசைட்டி இருக்கா? இருக்குது. அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? அப்போ இதில் மிக முக்கியமானது சமூகப்படுத்துதல் என்றால் என்ன? சோசியலைசேஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னாவே குழந்தை சமூகத்தில் பங்கேற்க தேவையான முறைகள். ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸ். அந்த குழந்தை சமூகத்தில் பங்கேற்க தேவையான முறைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் அதோட மதிப்புகள் அப்படிங்கிறப்ப வேல்யூஸ் என்ன, நம்பிக்கைகள் அப்படிங்கிற போது அவங்களுடைய ஹோப் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் பங்குகள் அப்படிங்கிற அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அப்புறம் நடத்தை அப்படிங்கிற அவங்களுடைய ஆட்டிடியூட். இது எல்லாம் சேர்ந்தது தான் சோசியலைசேஷன். அப்போ சோசியலைசேஷன் இஸ் நத்திங் பட் இட் இன்க்ளூட்ஸ் மெத்தட்ஸ், வேல்யூஸ், ஹோப்ஸ் அண்டு பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு 5 காரியங்கள் சேர்ந்து தாங்க சோசியலைசேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். என்ன மெத்தடு இருக்குது, அதாவது முறைகள், என்ன மதிப்புகள், என்ன நம்பிக்கைகள், என்ன பங்குகள், என்ன நடத்தை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் நமக்கு சோசியலைசேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆளுமை அப்படிங்கிறது, மனப்பாங்கு அப்படிங்கிறது, பழக்கங்கள், தொடர்பு, ஒழுக்கம், அடையாளம், இதெல்லாம் கண்டிப்பாக சோசியலைசேஷன் அப்படிங்கிறது உருவாக்குது. ஆளுமை அப்படிங்கிற பெர்சானாலிட்டி அப்படிங்கிறது. எங்க பெர்சானாலிட்டி அப்படிங்கிற சொல் எந்த சொல்லு? லத்தீன் அப்படிங்கிறது. லத்தீன் பெர்சோனா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெர்சோனா அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? மாஸ்க் அப்படிங்கிறது முகமூடி அப்படின்னு சொல்லுவோம். ஆளுமை அளவிடுதல் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நிறைய தியரிஸ் நம்ம படித்தோம். இந்த பாடத்திலிருந்து கேட்குறதா இருந்தால் அந்த நபர்கள் யார் எந்தெந்த தியரியோட சம்மந்தப்படுறவங்க. டாட் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ்பான்ஷன் என்ன? TAT டாட்.
தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஆளுமை, மனப்பாங்கு, பழக்கங்கள், தொடர்பு, ஒழுக்கம், அடையாளம். ஸோ ஆளுமைங்கிறது பர்சனாலிட்டி, மனப்பாங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த ஆப்டிடியூடு, சரியா? அப்புறம் பழக்கங்கள் அப்படிங்கிறது நம்முடைய கஸ்டம்ஸ், தொடர்பு அப்படிங்கிறப்ப கம்யூனிகேஷன், ஒழுக்கம் அப்படிங்கிறப்ப மொராலிட்டி ஆர் டிசிப்ளின், அடையாளம் அப்படிங்கிறப்ப அந்த ரெகக்னிஷன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியலைசேஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் முதல் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஃபேமிலி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ப்ரைமரி சோசியலைசிங் ஏஜென்சி. அப்போ சோசியலைசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அவங்கள வந்து உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பம் அப்படிங்கிறதா முதன்மை சமூகப்படுத்தும் முகவர். குடும்பங்கிறது தான் முதன்மை சமூகப்படுத்தும் முகவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் தான் ரொம்பவும் முக்கியமானவர். ஏன்னா ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிறது எஜுகேஷன் பீரியடில் இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு சைல்டு ஆர் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க வந்து எங்கே சார் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான். அப்போ அவங்க தான் ப்ரைமரி ஏஜென்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ குழந்தையினுடைய ஆரம்பகால வளர்ச்சி, அதாவது அவங்களுடைய ப்ரைமரி ஸ்டேஜ், அந்த ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கே தான் நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் தான் நடக்குது. அப்போ முதல் ஆசிரியர்கள் யார் அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு பெற்றோர் 1000 ஆசிரியர்களுக்கு சமம். இன் சைக்காலஜி சென்ஸ், எஜுகேஷன் சைக்காலஜி சென்ஸில் சொல்கிறது ஒரு பெற்றோர் 1000 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படிங்கிறது. அப்போ குழந்தையினுடைய ஆரம்பகால வளர்ச்சி பெரும்பாலும் எங்கே நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் தான் நடக்குது அப்படிங்கிறது. அப்போ எதுங்க பிரைமரி ஏஜென்சி? ஒரு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல பிரைமரி ஏஜென்சி எது? குடும்பம் தான். குடும்பம் அப்படிங்கிற ஃபேமிலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட தான் ஆளுமையினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது வந்து ஆளுமையோட அடித்தளமாக இருக்கிறது இங்கே தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து இது எங்கே சார் இதில் என்ன முக்கியமான பங்குகள் இருக்குது, கீ ரோல்ஸ், முக்கியமான பங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் தான் மொழி வளர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏற்படுது. இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப் ஆகிறது, அவங்களுடைய லாங்குவேஜ் டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது அதுதான். சரிங்க, யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு இந்தியாவை குறிப்பிட்டவர் யார்? மொழிகளின் காட்சி சாலை ஒருத்தருக்கு கூட தெரியாதா? அப்படி ஒன்று நம்ம கேள்விப்படவே இல்லையா? இருக்கீங்களா? நான் கிளாஸ் நான் இருக்கேன் கிளாஸில். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உலக தாய்மொழி தினம் எப்போ? பிப்ரவரி 21. சரி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் அப்படிங்கிறது எந்த வருஷம்? கால்டுவெல்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது 1856, 1856. அந்த 1856, ஆமாம் 1856, 1856 அப்படிங்கிறதுல எந்தெந்த ஊருக்கு ட்ரெயின் போச்சு? மும்பை டு தானே வந்து அது 1853. மும்பை டு தானே வந்து 1853. ஹவுரா டு ராணிகஞ்ச்ன்றது 1854. சென்னை அரக்கோணம் அப்படிங்கிறது தான் 1856. சென்னை அரக்கோணம்ங்கிறது 1856. இப்போ மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மதர் டங், தாய்மொழி அப்படிங்கிற தொடர்பு, தாய்மொழி ப்ளஸ் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கும், குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது, சிறு வயதிலிருந்து பேச ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி மதிப்புகள், ஒழுக்கம் அப்படிங்கிறது. மதிப்புனா என்ன, ஒழுக்கம்னா என்ன? இந்த நேர்மை அப்படின்னு சொல்கிறது, மரியாதை அப்படிங்கிறது, கருணைங்கிறது, ஒழுக்கங்கிறது. நேர்மை அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, நேர்மையாக இருக்கிறாங்க. மரியாதை அப்படிங்கிறப்ப ரொம்ப ரெஸ்பெக்டடாக இருக்கிறாங்க. கருணை அப்படிங்கிறது பிட்டி ஆர் மர்சி. நேற்று கூட நான் சொன்னேன், உண்மையாகவே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், நம்ம சமுதாயத்தில் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது, நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம உடைய எண்ணங்கள்லையும் நம்ம செயல்பாடுகளில் தான் இருக்குது, வழிபாடுகளில் இல்லை அப்படின்னு நம்ம எண்றதில் தான் இருக்குது. அதுதான் சொல்கிறது, சரியா? நம்ம ரொம்ப நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது. உருகி வழிபட்டாலும் நீங்கள் உங்கள் கேரக்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அந்த பிறருக்கு உதவும் குணம் இல்லைன்னா, இந்த கருணை இல்லைன்னா, ஒழுக்கம் இல்லைன்னா, மரியாதை இல்லைன்னா, நேர்மை இல்லைன்னா, நீங்கள் என்ன தான் உருகி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், எந்த மார்க்கத்தில் சொல்லப்படுற நீங்கள் தெய்வத்தை வழிபட்டாலும் அதனால் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ நேர்மை அப்படிங்கிறது நமக்கு அவசியம். சுய ஒழுக்கம், மரியாதைன்றது அவசியம். பிறருக்கு யாரும் இந்த காஸ்ட் பேஸ்டு ஆர் ரிலீஜன் பேஸ்டு ஆர் எனி அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ மதிப்புகள், ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திலேருந்து தான் வருது. நம்ம எப்படி பெற்றோர் அப்படிங்கிறத ஒரு குழந்தைய நம்ம எப்படி உருவாக்குறோம்,
நம்ம உயர்ந்த சாதி, நம்ம உயர்ந்த மதம், ஸோ நம்மளை மதிக்கிறவனை தான் மதிக்கணும், மதியாதார் வாசல் மிதிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி குழந்தைங்களை என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவ் படுத்தக்கூடாது. யார் மீதும் கசப்பு இருக்கக்கூடாது, எல்லாரையும் மன்னிக்கணும், முடிந்தவரை இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்யணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி கொடுக்கறதா அந்த மதிப்புகள் என்ற ஒழுக்கம். நேர்மை, மரியாதை, கருணை, ஒழுக்கம், இந்த மாதிரி அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி பாலின பங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. பாலின பங்கு அப்படின்னு சொன்னாவே இந்த இடத்துல செக்ஷுவல் அந்த மாதிரி இருக்கிறது, ஜெண்டர் அந்த மாதிரி கேப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அந்த பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கலாம். அப்போ சமூக எதிர்பார்ப்புகள், இந்த சமூகம் எப்படி பார்க்குது, மகன் அப்படிங்கிற போது வெர்சஸ் மகள், சன் வெர்சஸ் டாட்டர் அப்படிங்கிற போது மகனை எப்படி பார்க்குது, மகளை எப்படி பார்க்குது, அவங்களுக்கான ஃப்ரீடம் எப்படி இருக்குது. ஸோ பிஃபோர் ஒரு 25 இயர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு ஆண்கள் அப்படிங்கிறது, சரியா, பெண்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் இருந்துச்சு. கம்பேர் வித் சன்னோட கம்பேர் பண்ணும்போது டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஸோ கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ டோட்டலி சேஞ்சுடு. அப்போ பாலின பங்கு அப்படிங்கிறது குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்குது. உணர்ச்சி பாதுகாப்பு, உணர்ச்சி பாதுகாப்புன்றப்ப அன்பு, பாசம், நம்பிக்கை, இதெல்லாம் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி நடத்தையோட மாதிரிகள், பெற்றோரின் நடத்தையை பின்பற்றுதல், அப்படியே அதுதான் பாண்டூரா அப்படிங்கிறவர் குறிப்பிடுவாங்க, பாண்டூரா. ஸோ பெற்றோருடைய நடத்தையை பின்பற்றுவாங்க. நம்ம பிள்ளை நல்லதாக இருக்கிறது ஒன்று மரபுங்க, ஒன்று மரபு, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹெரிடிட்டி. இன்னொன்று நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இப்போ நான் இருக்கேன்னா என்ன தான் என்னுடைய மகன் ஃபாலோ பண்ணுவான், என்னுடைய மகள் வந்து என்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி நாம் சொன்ன மாதிரி இப்போ நான் நேர்மை இல்லாதவனா, மரியாதை கொடுக்காதவனா, கருணை இல்லாதவனா, ஒழுக்கம் இல்லாதவனா, ஸோ நான் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணாதவனா, நான் வந்து சும்மா ரீல்ஸு பார்த்துக்கிட்டு அல்லது ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அப்படிலாம் இருந்தேன்னா அதுதான் சொல்லக்கூடியது. சரியா, என்னமோ சொல்லுவாங்கல்ல, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள்னா நம்முடைய மக்கள். ஸோ மகன் மகள் அவங்க யாருன்னா நம்மளை போல தான். அதான் சொல்லுவாங்கல்ல, தாயை போல பிள்ளை, கேட்டிருக்கீங்களா? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதே மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல, சுரை ஒன்று போட விதை ஒன்று போட சுரை ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல. நம்ம என்ன விதைச்சிருக்கிறோமோ, வாட் யூ சோ வாட் யூ ரீப், நம்ம என்ன விதைச்சிருக்கிறோமோ. அப்போ ஒரு பிள்ளை வந்து நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் நம்ம ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸில் இருக்குது. நம்ம ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிற பொறுத்து இருக்குது. ஸோ அதான் அன்பு, பாசம், நம்பிக்கை, பெற்றோருடைய நடத்தையை பின்பற்றுறது, கல்வியோட ஆதரவு, வாசிப்பு பழக்கம் இந்த குடும்பத்தில் உருவாக்கணும். வாசிப்பு பழக்கம், ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறது, கற்றல் ஊக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இது நடத்தை இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் இருக்குது. கல்வி சார்ந்த விளைவுகள் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கல்வி சார்ந்த விளைவுகள் அப்படிங்கிறப்ப எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆசிரியர்களை, பெற்றோரை பள்ளி நடவடிக்கையில் ஈடுபடுத்த வேண்டும். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத என்ன கொண்டு வராங்க சார் அப்படின்னு கேட்டால், த டீச்சர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ், அதே மாதிரி டீச்சர்ஸ் அண்டு சொசைட்டி இந்த பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே வராங்க. ஸோ என்ன நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஸ்கூல்ஸ், சரியா. ஸோ அப்போ நேரடியாக அந்த டீச்சர் வந்து உள்ளே வரும்போது அவங்க நிறைய விஷயங்களை தன்னுடைய மகனோ அல்லது மகளோ அந்த பள்ளியில் எப்படி ஈடுபாடோடு இருக்கிறாங்க, ஒரு டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஸோ அவங்க ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவங்க நடத்தை எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த குணங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதான் பிடிஏன்னு சொல்லுவோம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதான் பெற்றோர் ஆசிரியர் ஒத்துழைப்பு. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் தி பேரண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஈஸியாக அந்த குழந்தை எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பா அல்லது அம்மா அப்படிங்கிறவங்க நம்ம ஸ்கூலில் வந்து கேட்டுருவாங்க, டீச்சரோட பேசிடுவாங்க, ஹெச்எம்கிட்ட பேசிடுவாங்க, பிரின்சிபல்கிட்ட பேசிடுவாங்க, பர்டிகுலர் டீச்சர்கிட்ட ஸோ நம்மளை பற்றி கேட்டுருவாங்கங்கிற போது அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுங்க. அப்போ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பெற்றோருடைய மனப்பாங்கு, கல்வி சாதனை மீது தாக்கம். நான் கூட இப்போ இடையில ஒன்று பார்த்தேன். ஸோ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, தலையை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடித்து உரிச்சிருங்க அப்படின்வாங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 80s 90s கிட்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா, இப்போலாம் அப்படி கிடையாது, சரியா. 2K கிட்ஸ் அப்படிங்கிற போது என் பிள்ளை ஏன் அடிச்ச நீ வாத்தி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இல்லை, இன்னும் கூட சூழல் மாறி போச்சு. அது அரசாங்கமும் சொல்லிருச்சு, சரியா. நீ இந்த கவுண்டமணி செந்திலோட ஜோக் போடுவாங்க இல்லையா, நீ தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, எந்த ஒரு ஆசிரியரும் ஒரு பிரம்பு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வேணும்னே கார்போரல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப, அதாவது 99% யாரும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுங்கிறது துன்புறுத்துறதா இல்லை வந்து அப்படிலாம் இல்லை, சரியா.
எதுக்காக அடிப்பாங்கன்னா அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறத ஒரு ஒரு அந்த மக ஒரு ஸ்டூடெண்ட் உருவாக்குறதுக்கு நல்ல காரியம் தான். பனிஷ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அக்செப்டபிள் தான், சரிங்களா? ஸோ தண்டனை இருக்கும்போது நம்ம தவறுகள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு ஸோ ஆசிரியர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் அனுபவிச்சு சொன்னதை சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ 8th மேலே பாடம் நடத்துறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அவனுடைய பார்வை அவங்க வந்து நம்மகிட்ட அந்த என்ன சொல்கிறது அப்ரோச்சு ப்ளஸ் 11 and 12 சொல்லவே வேண்டாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டைவர்ஷன்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய மொராலிட்டி, அந்த மாதிரியான இந்த மொராலிட்டியான முரண் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவோட தாக்கம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா அடிக்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமாக அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது. அப்போ பள்ளி முறையான சமூகப்படுத்தும் முகவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபார்மல் ஏஜென்சி ஆஃப் சோசியலைசேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம குடும்பங்கிறத பார்த்தாச்சு. அப்போ இரண்டாவது முக்கிய நபர் அல்லது முகவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் தாங்க. இந்த ஸ்கூல் தான் ஸோ ஒரு கல்வியோட செயல்பாடுகளில் சமுதாயத்தினுடைய விளைநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைநிலம் அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு பிளே, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. அது வந்து எது சார் ஸ்கூல் அப்படிங்கிறது. அப்போ இந்த டீச்சர் யார்? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயி. அதான் கூட ப்ரொஃபைல் கூட சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபைல் அப்படிங்கிறவங்க ஒரு டீச்சரை என்னன்னு சொல்லியிருப்பாரு? ப்ரொஃபைல் தோட்டக்காரர்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாணவர்களை செடிகள்னு சொல்லியிருப்பாரு. மாணவர்களை செடிகளாகவும், ஸோ ஆசிரியரை தோட்டக்காரராகவும். ஒரு தோட்டக்காரர் எந்த அளவுக்கு அந்த செடியின் மீது கவனம் செலுத்துவார், ஒரு பூச்சி பற்றாமல் சரியான நேரத்தில் நீர் பாய்ச்சி அதை சரியான விதத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈல்டு எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பார் இல்லையா, அதுபோல் ஒரு ஆசிரியர் இருக்கணுன்றார். ஸோ ப்ரொஃபைல்னாவே கிண்டர் கார்டன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொஃபைல் எந்த ஊருக்காரு? ஜெர்மனி சார். ப்ரொஃபைல் அப்படின்னாவே ஜெர்மனி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மாண்டிசாரி இத்தாலி சார். மாண்டிசாரி வந்து இத்தாலி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ரூசோ சுவிட்சர்லாந்து. ஜெனீவா இல்லை அதான் ஜெனீவா தான், சுவிட்சர்லாந்து. எஸ். ஸோ இவங்க 3 பேருமே எதோடு தொடர்புடையவங்க? இப்போ நான் சொன்ன 3 பேருமே குழந்தை மைய கல்வி அப்படின்னு சொல்ல சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட் எஜுகேஷன், சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க தான் நான் சொன்ன மேலே சொன்னவங்க. அப்போ ரெண்டாவது ஃபார்மல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏஜென்சி ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னு கேட்டாவே ஸ்கூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இவர் தான் இரண்டாவது மிக முக்கியமான முகவர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ முதல் முக்கிய முகவர் யாரு? த ஃபர்ஸ்ட் பிரைமரி ஏஜென்சினாவே யாரு? ஃபேமிலி அப்படிங்கிறப்ப பெற்றோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க வந்து அடுத்து செகண்ட் லெவல் அப்படிங்கிற வர வந்து நம்ம டீச்சர் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அப்போ ஒரு சிறு சமூகமாக செயல்படுறாங்க. அப்போ அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இருக்குது, இதை பற்றி படிக்கிறது தான் அவங்களோட சைல்டு டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான காரியம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே தான் அறிவாற்றல் வளர்ச்சி ஏற்படுது. அறிவாற்றல் அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுறது ஸ்கூல் தான். ஸோ அவங்களுடைய வாசிப்பு அப்படிங்கிறப்ப ரீடிங், அதே மாதிரி அரித்மெட்டிக் அப்படிங்கிற அவங்களோட நம்பர்ஸ், அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே எந்த தளத்தில் இயங்குது அப்படின்னு பார்த்தா ஸ்கூலில் தான். அப்போ இங்கேயும் ஒழுக்கம் விதிகள் இருக்கா? எஸ். டீச்சருக்கு பயப்படுவாங்க. பெற்றோருக்கு பயப்படுறத விட டீச்சருக்கு நிறைய பயப்படுவாங்க. அந்த ஹானர் பண்ணுறதும் பெற்றோருக்கு கொடுக்கறத விட டீச்சருக்கு ஹானர் பண்ணுவாங்க. அந்த நேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, பொறுப்பு அப்படிங்கிறது, கட்டுப்பாடு, இதெல்லாம் எந்த தளத்தில் உருவாகுது அப்படின்னா ஸ்கூல்ஸில் தான். நேர்த்தி அப்படிங்கிற பர்ஃபெக்ட், பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ், இது எல்லாம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்ஸ் தாங்க. ஸ்கூல்ஸில் தான் ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்தில் ஒரு ஏஜென்சியாக இருக்கக்கூடிய இரண்டாவது பிரைமரி ஏஜென்சி அப்படிங்கிற செகண்டரி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஸ்கூல் தான். பிரைமரினா நமக்கு ஸ்கூல் தான். அதே மாதிரி சமூக மதிப்பு அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டீச்சர்ஸ் ஷுட் பி அ ரோல் மாடல். டீச்சர்ஸ் ஷுட் பி அ ரோல் மாடல் டு தி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் தான் நெறிப்படுத்துகிறவராக இருக்கணும். நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் அப்படின்னாவே யாரு? மறைமுக அறிவுரை பகிர்தல் கார்ல் ரோஜர் சார். சரி. அறிவுரை பகிர்தல் வில்லியம்சன். சமரசம் எஃப்சி தான் அப்படிங்கிறது. ஸோ நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் அப்படின்னாவே காரல் ரோஜர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். காரல் ரோஜர். ஸோ அவங்கள நெறிப்படுத்துகிறாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அப்புறம் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்போ ஆசிரியருடைய பங்கு முக்கியங்க. முன்மாதிரி இருக்கணும். முன்மாதிரி அதாவது நம்ம நெறியாளராக இருக்கணும். நான் ஏற்கனவே கிளாஸில் சொன்னது மாதிரி ஒரு டீச்சர் வந்து சாதி புத்தி உள்ளவராக இருந்தாருன்னா, ஒரு டீச்சர் வந்து சாதி புத்தி உள்ளவராக இருந்தால் எல்லாரையும் சமம்னு பார்ப்பாரா?
டீச்சர் சொல்கிறாங்க என்ன பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சமந்தானே டீச்சர் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சருக்கு பாடம் நடத்துகிறான். அப்போ எங்கே அங்கே முன்மாதிரி இருக்குது? டீச்சர் வந்து சாதி புத்தி உள்ள டீச்சராக இருக்கக்கூடாது. டீச்சர் வந்து மதம் வேறுபாடு காண்பிக்கிற ஒரு டீச்சராக இருக்கக்கூடாது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டீச்சர் ஷுட் பி அ ரோல் மாடல். அவங்க வந்து ஒரு நல்ல நெறியாளராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி சம வாய்ப்பு, ஈக்குவலைசேஷன் அப்படிங்கிற சம வாய்ப்பு. இந்த சாதி, வர்க்கம், பாலின அந்த வேறுபாடுகள் எல்லாம் குறைக்கணும். இந்த சாதியை அந்த வேறுபாடுகளை குறைக்கணும், வர்க்க வேறுபாடுகளை குறைக்கணும், பாலின வேறுபாடுகளை குறைக்கணும். ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பையங்க பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிறவங்களை நடத்தும் போது ஸோ பையன் அப்படி இருப்பான், பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வேறுபடுத்தக்கூடாது. ரெண்டு பேருக்குமே ஒன்று தான். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது லிக்கர் சாப்பிட்றதோ வந்து ஸ்மோக் பண்ணுறதோ பெரும்பாலாக யார்கிட்ட காணப்படுது? ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டா ஆண்கள், மேல் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஆர் பாலிட்டன் அந்த மாதிரி சிட்டிஸில் ஆர் அது ஒரு டயர் 1 டயர் 2 அப்படிங்கிற சிட்டிஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. சரி, இதை சும்மா ஒரு அசம்ஷனுக்காக சொல்கிறேன். இப்போ இதே ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது இடத்துல ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? ஒரு பொது இடத்துல ஸ்மோக் பண்ணுறாருங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குது? அது பெரிய பாவமாக, பெரிய அது சாதாரணமாக இருக்குது. ஆமாம் தானே, சாதாரணமாக இருக்குது. இதே ஒரு விமன் கேட்டகரி நம்ம ஊரில், இப்போ ஒரு காரைக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் அல்லது இந்த மாதிரி டயர் 3, 4 அந்த மாதிரி இருக்கிற டவுனில் அல்லது கிராமங்களில் ஒரு பொதுவாக ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சரியா அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணாங்கன்னா அந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? பெரிய இஷ்யூவாக பார்ப்பாங்க. அந்த பெரிய இஷ்யூங்கிறத விட இன்னும் நல்லா கலோக்கியெல்லாம் சொல்லி பார்த்தா ஒழுக்கம் கெட்டவன்றுவாங்க. ஒழுக்கம் கெட்டவன் ஏதாவது என்னன்னா கலிகாலம் ஆகிப்போச்சு. அப்போது இதுதான் இந்த சமுதாயம் பார்க்குற பார்வை. அது ரெண்டு பேருக்குமே ஒன்று தானே. அவனுக்கு மட்டும் உடலுக்கு கேடாம். ஒரு ஜென்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்கர் சாப்பிட்றதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து உடலுக்கு கேடு. ஆனால் அதே ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்களை அந்த மாதிரி இருக்கும்போது ஒழுக்கக்கேடுன்றாங்க. ஒழுக்கக்கேடு இதுதான் சமுதாயத்தினுடைய பார்வை. அது என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே தானே, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு இது இருக்குது. இதனால தான் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சமுதாய ஒழுக்கக்கேடுகள் அப்படிங்கிறது வருது. ஸோ இதை டீச்சர்ஸ் வந்து சரியாக முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ புற செயல்பாடுகள் அப்படிங்கிறப்போ தலைமைத்துவம், லீடர்ஷிப்பை கற்றுக் கொடுக்கணும், படைப்பாற்றல் அப்படிங்கிற அந்த கிரியேட்டிவிட்டியை கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மனப்பான்மை, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத வளர்க்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆட்டிடியூடில் ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்குது. வெறுமனே இல்லைங்க 10th படிக்கிறான் 12th படிக்கிறான், பேரண்ட்டே அந்த குணம் இருக்குது. நான் ஆஸ் அ பிரின்சிபலாக நான் ஒரு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இருந்திருக்கேன் சென்னையில், மதுரையில், காரைக்குடியில். ஸோ 17 ஆண்டுகள். இந்த பேரண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எங்கள் பிள்ளைங்களாம் விளையாட விடாதீங்க, மார்க்கு தான் முக்கியம், அது எதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸு, இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரு, இந்த சயின்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்னது பிஇடிக்கெலாம் அனுப்பாதீங்க வைக்காதீங்க அப்படின்வாங்க. பட் மைசெல்ஃப் நானும் வந்து பிரின்சிபலாக இருந்த காலங்களில் ஸ்டேட் லெவல், இந்தியா லெவல் டாப்பரெல்லாம் உருவாக்கியிருக்கேன். ஆனால் ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 மணிக்கு வா, 5 மணிக்கு வெளியில் ஓடிடு. கரெக்டாக இது வாரத்தில் 2 நாள் 3 நாள் பிஇடி பீரியட்னா பிஇடி பீரியட், 10th 12th கம்பல்சரி விளையாடு. ஏன்னா விளையாடுறதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹெல்த்து. அதான் சொல்லுவார், பாடி ஹெல்த் யார்கிட்ட கரெக்டாக இருக்குதோ, மென்டல் எபிலிட்டி யார்கிட்ட கரெக்டாக இருக்கோ அவர் தான் அச்சீவராக மாறுவார். சும்மா எப்போ பார்த்தாலும் புத்தகத்தோடு படிச்சுக்கிட்டே இருக்கிறவர் நிறைய மனப்பாடம் அப்படி மாதிரி ரோட் மெமரியில் வேணால் வரலாம், ரோட் மெமரியில். ஆனால் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவன் பூரா என்னவா இருக்கிறான்னு பாருங்கள். ஆனால் சொல்லியிருப்பான், நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வந்து டாக்டர் ஆகிருக்கிறான், எத்தனை பேர் ஐஐடியில் படிக்கிறான், எத்தனை பேர் ஐஏஎம்ல படிச்சிருக்கேன், எத்தனை பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு அச்சீவராக மாறி இருக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் பூரா. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போத் எப்படி எஜுகேஷனுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதே வேல்யூஸ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி கிவன் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, நல்லா படிக்கிறதுக்கே உதவியாக இருக்கிறது நம்ம உடம்பு தான். பாடி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணாமல் நிச்சயமாக மைண்ட் டெவலப்மெண்ட் இல்லை, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இந்தியா போன்ற 140 கோடிக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் அந்த மாதிரி மெடல் வாங்கிட்டு வராங்க? எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடப்போம், எங்கேயோ இருப்போம். ஆனால் குட்டி நாடு, ஒரு சின்ன நாடாக இருக்கும். ஃப்ரான்ஸுங்கிறது தமிழ்நாடை விட சின்ன நாடு, இங்கிலாந்துங்கிறது தமிழ்நாடை விட சின்ன நாடு. மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, இந்த இது யூகே, இதெல்லாம் தமிழ்நாடை விட சின்ன நாடு. ஆனால் வந்து அவங்கெல்லாம் பட்டியலில் செமையாக இருப்பாங்க, ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ என்ன சார் நடக்குதுன்னா, ஸ்கூல்ஸில் தான் இது வந்து ஷுட் பி கரெக்டட். ஸ்கூல்ஸில் அந்த பிள்ளையை விளையாட விடணும்.
விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மதிப்புகள் அடிப்படையில் கல்வி வழங்கப்பட முடியும். மதிப்புகள் அடிப்படையில் கல்வி, வேல்யூஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி அறிவு, சமூகம், உணர்ச்சி, ஒழுக்கம் அப்படிங்கிறது. அறிவுனா யார் அடிப்பீங்க? மறுபடியும் ரீகால். அறிவுனா யார் அடிப்பீங்க? பியாஜே. சமூகம்னா யார் அடிப்பீங்க? எரிக்சன். ஒழுக்கம்னா யார் அடிப்பீங்க? ஹோல்பர்க் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். இப்போ ஆசிரியர் மாணவருடைய உறவு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ ஆசிரியருடைய மாணவர் உறவு எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம பிரைமரி அப்படிங்கிறது நம்ம குடும்பம்னு பார்த்தோம், செகண்டரி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்னு பார்த்தோம். ரெண்டு இடத்துலையும் கல்விசார் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்கள், லேட்டாக வர்றதுனால இப்போ பாருங்கள், இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் கழிச்சு வருது பாருங்கள். எவ்வளோ நேரம் கழிச்சு ஒருத்தர் அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால. ஸோ இப்போ நம்ம இணைக்காமல் விட்டுருந்தோன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸ் இல்லாமல் போயிடும். ஸோ கிளாஸு நம்ம 5 மணிக்கு சொல்லியிருந்தோம். கரெக்டாக நான் 5க்குலாம் அது அனுப்பிட்டேன். ஸோ பேஜ் நம்பர் எதில் இருந்தோம்? கல்விசார் அப்படிங்கிறது மதிப்புகள் அடிப்படையில் கல்வி வழங்கப்படணும்னு சொன்னோம். முழுமையான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னோம். அறிவு, சமூகம், ஒழுக்கம். அறிவுனாவே நம்ம கண்டிப்பாக பியாஜே, சமூகம்னாவே எரிக்சன், ஒழுக்கம் அப்படின்னாவே ஹோல்பர்க். இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ ஆசிரியர் மாணவர் உறவு சூப்பராக இருக்கணும். 3வது பாருங்கள், நண்பர்கள் குழு. இதுதான் நம்ம சொன்னோம். நண்பர்கள் குழு அப்படிங்கிற போது பீர் குரூப் அப்படிங்கிறது. ஸோ பீர் குரூப் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் சோசியலைசேஷன் ஏஜென்சி. ஸோ அவங்க 2 பேரும் ஃபார்மல், இவங்க எல்லாம் இன்ஃபார்மல் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூலில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருப்பான் ஸ்கூல் அப்படிங்கிறது. ஸோ நான் கூட அடிக்கடி இந்த கிளாஸில் சொல்லுவேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவர் இருப்பார். பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது வந்து எல்லா விதத்துலையும் அந்த மாதிரி. இந்த பெஸ்ட்னா என்னது? பிஎஸ்டி. பெஸ்டிசைடுனா என்ன? பெஸ்டிசைடு சொட்டு நீளமா? பெஸ்டிசைடுனா ஒட்டுண்ணிகள் இல்லை. பெஸ்டிசைடுனா பூச்சிக்கொல்லி. ஸோ இந்த பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே அரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குவாங்க இல்லையா? எனக்குன்னு ஒரு நண்பனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோன்னு இல்லை. அதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்போ பெஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே உதவியாக இருக்கக்கூடியது. தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா அவர் பெஸ்ட்டு. இன்னொன்று கெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். கெஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஸ்கூல்ஸில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோடைகால விடுமுறை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அம்மாச்சி வீட்டுக்கு போவோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அங்கேயும் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாங்க. அங்கே அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடப்பாங்க. வெளியூர்களுக்கு போகும்போது, வைக்கும்போது, பழகும்போது அந்த மாதிரி அவங்களாம் கெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட், கெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ இந்த பீர் குரூப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். இன்ஃபார்மல் சோசியலைசேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. அப்போ நண்பர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நண்பர்கள், வயது நண்பர்கள், சிறு வயது இளமையில் முக்கிய பங்கு. எல்லாமே நண்பர்கள்லாம் ஸ்கூலில் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 50 வயதிலோட இருக்கலாம், 60 வயதிலோட இருக்கலாம், 80 வயதிலோட இருக்கலாம், சாகும் வரை நண்பர்கள் இருக்கலாம். ஸோ இவங்களோட முக்கியமான பங்கு என்ன? இவங்களும் பகிர்வு, ஒத்துழைப்பு, போட்டி அப்படிங்கிற சமூக திறன்கள் அப்படிங்கிறத வளர்த்துக்கிறாங்க. சமூக திறன்கள், பகிர்வு, ஒத்துழைப்பு, போட்டி நிறைய பகிர்ந்து வருவாங்க. நம்ம டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, நம்ம பேரண்ட்டை ஷேர் பண்ண முடியாததை நம்ம ஈஸிலி சரியா ஸோ கன்வர்ஸ் வித் அவர் ஃப்ரெண்டு. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஈஸியாக எதை இருந்தாலும் சொல்லிடுவோம். அப்போ சுயநிறைவு அப்படிங்கிறது. இளமையில் நண்பரின் அங்கீகாரம் முக்கியம், நண்பரோட அங்கீகாரம் முக்கியம். நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறது ஆபத்துங்க. அவரை தான் நம்ம சொல்கிறோம் இன்ட்ரோவேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரோவேட் அப்படின்னு சொன்னாவே அகமுகனா பேசுங்க. அகமுகன் அப்படின்னாவே அவன் வந்து என்ன பண்ணுவான், சோலாக இருப்பான், தனியாக இருப்பான், செப்பரேட்டாக இருப்பான், சமுதாயத்தோட ஒன்றி செயல்பட மாட்டான், அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அப்போ புதிய சிந்தனைகள், பொழுதுபோக்கு, தலைமைத்துவம் இதெல்லாம் நண்பர்கள்ட்ட இருந்து வளரும். நடத்தையோட தாக்கம், நண்பர்களுடைய தாக்கம். அவன் உண்மையாகவே சொல்லணும், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு கூற்று, முக்கியமான ஒரு கூற்றுங்க. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ நண்பர்களுடைய தாக்கம், அது நல்லது கெட்டது அப்படிங்கிறது அவன் எங்கேருந்து எடுத்துக்கிறான், ஸோ அவன் யாரோட பழகிறான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத வச்சு தான் நண்பர்கள் அப்படி. அப்போ நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க, நண்பர்களோடு கரைந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கலந்திருங்கள் ஆனால் கரைந்து விடாதீர்கள். நண்பர்களோடு கலந்திருங்கள், இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பொருந்தும். நண்பர்களோடு கலந்திருங்கள் ஆனால் கரைந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் சார், நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய ஃபியூச்சர் என்ன,
நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம எப்படிப்பட்ட நண்பராக இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறது. ஸோ நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது முக்கியங்க. ஸோ குழு திட்டங்கள், குழு செயல்பாடுகள் இதெல்லாம் முக்கியமானது. மாணவர்களுடைய சபை, நண்பருடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் அவசியம்ன்றாங்க. 4வது சமூகம்ங்க. ஸோ 1 குடும்பம் பார்த்துட்டோம், 2 வந்து பள்ளி பார்த்துட்டோம், 3 வந்து அந்த பீர் குரூப் அப்படிங்கிற சம தோழர்கள் பார்த்துட்டோம், நண்பர்கள் பார்த்துட்டோம். 4வது சமூகம் அப்படிங்கிறது. இதுதான் கம்யூனிட்டி அப்படிங்கிற போது வைடர் சோசியல் என்விரான்மெண்ட். இது வந்து வைடர், ஏன்னா வீடுன்றது ஒரு குறிப்பிட்ட நபர் தான், ஸ்கூலுன்றது கூட ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். ஆனால் சொசைட்டின்னு வரும்போது அது வைடர். கம்பேர் வித் ஸ்கூல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, அதோட கம்பேர் பண்ணும்போது கம்யூனிட்டி அப்படிங்கிறது வரும்போது அது வைடர் ரேஞ்சில் வந்துடுது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூகத்திலிருந்து பார்க்கும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தினர், மத குழுக்கள், ஊடகம், அதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த கழகங்கள், நிறுவனங்கள், சாதி கட்சிகள், இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த பிள்ளைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அவன் 18+ ஆகிட்டானாவே ஒரு கல்லூரிக்கு போகும்போது, அல்லது இப்போ எல்லாம் 11th 12thலேயே இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். எது சார்? பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தினர், சொசைட்டி, அக்கம் பக்கத்தினரோட ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மத குழுக்கள் நம்மளை வந்து மடைமாற்றம் செய்வாங்க. மதம்னு ஒன்று இல்லையே இல்லை. கடவுள் வந்து எந்த மதத்திற்கும் உரியவர் கிடையாது. அது கிறிஸ்டியானிட்டிக்கு உரியவரா, ஆறு இஸ்லாமிக்கு உரியவரா, ஆறு வந்து ஹிந்துஸுக்கு உரியவரா, இது மனிதன் கொண்டு வந்தது தான் மதம் அப்படிங்கிறது. ஒரு அடையாளத்துக்காக கொண்டு வந்தது. இந்த உலகத்தில் வேணால் நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம். பட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் மனுஷனாக இருக்கீங்களா, ஹியூமன் பீயிங்காக இருக்கிறீங்களா, நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கிற செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறீங்களா, அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பார்க்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து நிச்சயமாக நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவனான்னு பார்க்காது, நிச்சயமாக பார்க்காது. நீங்கள் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்களா, ஹியூமிலிட்டி இருக்கா, அந்த பிட்டி இருக்கா, அந்த மெர்சி இருக்கா, ஸோ மற்றவர்களுக்கு உதவுற குணம் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி, அதை தான் சொல்கிறது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறது. தூய உள்ளம் தொண்டுள்ளம் தனிலென்றோ வேறென்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறது. தூய உள்ளம் இருக்கிறது தான் உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவல். தொண்டு உள்ளம் இருக்கிறது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல். இந்த 2 தான் வந்து நேர்த்தி. சரியா? ஏழைகளுக்கு செய்கிறது தான் இறைவனுக்கு செய்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவன். ஸோ இந்த குணங்கள் பார்க்குறது இதுதான் முக்கியமானது. அப்போ சமூகத்தில் மத குழுக்களுடைய அங்கீகாரம் பாரு, நம்ம மதம் தான் பெருசு. ஸோ இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இஸ்லாமியர்களே ஒன்று கூடுங்கள், கிறிஸ்தவர்களே ஒன்று கூடுங்கள், ஸோ நம்ம மதத்துக்கு எதிராக இது பண்ணுறான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மனுஷன் பிரிவினைவாதத்துக்காக, வெறுப்புக்காக அப்படின்றது. யார் மீதும் நீங்கள் வெறுப்பு இருந்தீங்கன்னா, யார் மீது மனிதனை மதிக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ உரி வழிபட்டாலும் அப்படி கிடையாது. மதக்குழுக்கள், ஊடகங்கள், ஸோ இன்றைக்கி சோசியல் மீடியா ஈஸியாக வந்து ஒரு மாணவனை மடைமாற்றம் செஞ்சிடும். அதே மாதிரி கழகங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது, நிறுவனங்கள், இது எல்லாமே ஸோ சமூகம்ன்றது ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ இதில் தான் திருவிழாக்கள், சடங்கு, வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம சொசைட்டிலேருந்து தான் கற்றுக்குறோம். அதே மாதிரி குடிமை பண்பு அப்படிங்கிற உரிமைகள், கடமைகள். உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அடிப்படை உரிமைகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அடிப்படை உரிமைகள் அப்படின்னாவே அமெரிக்காலேருந்து எடுத்தோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னாவே அமெரிக்காலேருந்து எடுத்தோம். இது வந்து பார்ட் 3 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள். மொத்தம் 7 இருந்துச்சு, இப்போ வந்து 6 இருக்குது. சோசியல் ஸ்டடீஸில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அடிப்படை உரிமைகள் வந்துடும். அடிப்படை உரிமைகள் அப்படின்னாவே அமெரிக்கா. இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 3ல் வரும். ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12லேருந்து 35 வரைக்கும் வரும். இது ஆல்ரெடி 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்குது. எந்தது இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது இல்லை. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லை. எதில் சார் இருக்குன்னா லீகல் ரைட்ஸில் இருக்குது. ஸோ 1978 44வது சட்டத்திருத்தம், 1978 44வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த சொத்துரிமை அப்படிங்கிறத லீகல் ரைட்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 3லேருந்து 3A கொண்டு போயாச்சு. அதனால் இப்போ 6 உரிமைகள் தான் இருக்குது. இந்த ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஈக்குவாலிட்டினாவே சமத்துவ உரிமை. 19லேருந்து 22 அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் சுதந்திர உரிமைன்னு சொல்லுவோம். 23, 24 அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லுவோம். 25லேருந்து 25 டு அந்த மாதிரி 28 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமய உரிமைன்னு சொல்லுவோம். 29, 30 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்ச்சுரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 32 ரொம்ப முக்கியமானது. டாக்டர் B.R. அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார். 32ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் ரெமடிஸ் அப்படின்னாவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதைத்தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்வார். இதை ஆமாம், அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு குறிப்பிடுவார். இது உரிமைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரிட்ஸ் 5 வகையான ரிட்ஸ் இருக்குது. கேபிஎஸ் கார்பஸ், மண்டாமஸ், செட்டியோட்டரி, ப்ரொஹிபிஷன், குவா வரண்டோ, இதெல்லாம் ஆர்டிகல் 35 வரைக்கும். இது அடிப்படை உரிமைகள். ஸோ கடமைகள் அப்படின்ற போது இது ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். கடமைகள்ங்கிறது ரஷ்யாவிலிருந்து எடுத்தோம். இது வந்து பார்ட் வந்து 4A வரும்.
4A அப்படிங்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் 8 கடமைகள் இருந்துச்சு, அடுத்து 10 கடமைகள் இருந்துச்சு, இப்போ 11 கடமை. 11வது கடமை முக்கியமான கடமை. என்ன சார் இந்த 11வது கடமை அப்படின்னு கேட்டால், அதான் ரைட் டு எஜுகேஷன். அனைவருக்கும் கட்டாய கல்வி. 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு. இப்போ 14ங்கிறது இப்போ 16 ஆயிடுச்சு. 16 அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் தான் டிஇடிங்கிறது மாண்டேட்டரி ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் 8ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்துகிறாங்களோ அந்த டீச்சர் டிஇடியில் பாஸ் பண்ணுறது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. அது நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, எல்லா பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஇடி தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் டீச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தீர்ப்பு செப்டம்பர் 1, 2025. ஸோ இதில் முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக தலைவர்கள், தொழில் முனைவோர்கள், மக்கள் ஊடகம், அந்த இணையம், இன்டர்நெட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வருது. குறிப்பாக இந்த ஸ்கவுட்டு, என்எஸ்எஸ், என்சிசி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இளைஞர் கழகங்கள், யூத் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்லாம் ஸ்கூல்ஸில் வருவாங்க. ஸோ ஸ்கூல்ஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ராக்ட் கிளப்பு, இன்ட்ராக்ட் கிளப்னு நிறையா கொண்டு வருவாங்க. அப்படின்ற போது அவன் நிறைய இடங்களில் போயிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவான். இதெல்லாம் ஏஜென்சிஸ் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏஜென்சிஸில் யார் யார் இருக்கிறாங்க? ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் பீர் குரூப் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் குழந்தை வளர்ச்சியில் விளையாட்டோட பங்கு முக்கியமா? நீங்கள் சொல்லுங்கள் சார் டீச்சர், முக்கியமா? வேண்டாங்க, என் பிள்ளை டாக்டர் தான் ஆகணும், என் பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும். விளையாட்டு அவசியமா இல்லையா? ஸோ விளையாட்டு ஆஸ் அ பெற்றோர், நான் நிறைய பெற்றோரை பார்த்துருக்கீங்க, அதுவும் படித்த பெற்றோர் தான் பார்த்துருக்கீங்க. அப்படியே எகென்ஸ்டாக இருப்பாங்க, விளையாட விட மாட்டாங்க. அப்படியே விளையாட விட்டாலும் இந்த என்ன சொல்கிறதுன்னா இந்த செஸ்ஸு, இந்த உள் விளையாட்டாங்க, அது வந்து எதுக்கு சார்னா மென்டல் எபிலிட்டிக்கு. செஸ் விளையாட விடுறது அல்லது இண்டோர் கேம்ஸ் கொடுக்குறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க வந்து பாருங்களேன், 8th 9th படிக்கிற பிள்ளைலாம் இது அப்படியே ஒபிசிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பல்கியாக இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அன்றைக்கி உள்ள காலங்களில் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் 7 14 கிலோமீட்டர் நடந்தே தான் படித்தேன். அப் டு +2 வரைக்கும், இல்லை அப் டு நான் யூஜி படிக்கிற வரைக்கும் 7 14 கிலோமீட்டர் நடதான். சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கிரவுண்டு தான், கிரிக்கெட்டு அந்த மாதிரி விளையாடுறது, கபடி இந்த மாதிரி விளையாடுறது, நடதான், செருப்பு கூட கிடையாது. ஸோ அப்படின்லாம் நம்ம இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமையாக பண்ணிக்கிறோம். உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது? என் பிள்ளை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது, ஆமாம். அது வந்து ஏசி காரில் போகுது, ஏசி ரூம்லேயே படிக்குது, சாப்பாடெலாம் அங்கே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அது பூஞ்சன் ஆக்கிடுவாங்க. அது வந்து ஃபங்கை. ஒரு பிள்ளை வந்து வெயில், மணல் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும், சரியா? வெயிலையும் அனுபவிக்கணும், மழையை அனுபவிக்கணும், ஸோ புழுதியை அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்கும். விளையாடினா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆகும். அக்கார்டிங் டு திருமூலர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறாரு. அது நம்ம பெருமை பாராட்டிக்கிறது. அது வந்து சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து. என் பிள்ளை பெரிய பள்ளியில் படிக்கிறான். நீங்கள் ₹1,00,000 கட்டி படிக்க வச்சாலும், எல்கேஜியில் படிக்க வச்சாலும் அதே ஏபிசிடி தான். இல்லை அவங்களை நோபல் பிரைஸ் வாங்க வச்சுருவாங்களா எல்கேஜிலேயே? நீங்கள் ₹1,00,000 கட்டி படிக்க வைக்கிறோம், நான் ஐசிஎஸ்சியில் படிக்கிறேன், இல்லை சிபிஎஸ்சியில் படிக்கிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஸோ 10th படிக்கையிலே அவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கிடுவாங்களா? ஸோ கல்வியில் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பாருங்கள், நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள அப்புறம் பாருங்கள் அரசு பள்ளியில் படித்தவங்க. ஏபிஜே அப்துல் கலாம் எந்த பள்ளியில் படித்தார்? சரியா? இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிபிக்கள், பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எங்கே படித்தாங்க? இப்போ நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இடையில பேசினேன், இங்கிலீஷ் பேசினேன், தமிழ் பேசினேன், பாலிட்டி பேசினேன், எக்கனாமிக்ஸ் பேசினேன், ஹிஸ்ட்ரி பேசினேன். அப் டு நான் வந்து பிஹெச்டி வரைக்குமே கவர்மெண்ட் தான். பிஹெச்டி வரைக்குமே பிகாம், எம்காம், எம்ஃபில், எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், பிஹெச்டி ஒன்று கூட ப்ரைவேட்டில் இல்லை, கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட்டு. கட்டுரை, பேச்சு, கவிதை, வினாடி வினா இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரைஸ் வாங்கி கொடுத்துச்சு. அரசு பள்ளி தான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 17 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னோட மேஜர். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தான் படித்தேன். ஸோ நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எப்படியான குவாலிட்டிஸை நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் தான் முக்கியம். இப்போ நான் அடிக்கடி டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறது, உண்மையாகவே சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிள்ளைங்களை அரசு பள்ளியில் ஆங்கில வழி வேணும்னா ஓகே, ஆங்கில வழியில் விட்டுறலாம். அரசு பள்ளியில் பிள்ளையை சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ₹1,00,000 பணம் கட்டுறீங்கன்னு சொன்னால், எல்கேஜிலேருந்து ஒரு +2 வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ₹25 லட்சம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ₹25 லட்சம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 25 வருஷத்தில் அது வந்து மல்டி க்ரோராக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 1 கிராம் அப்படிங்கிறது வந்து வெறும் ₹5,000 இருந்துச்சு. அதாவது 2023 சொல்கிறேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் தங்கம் அப்படிங்கிறது வந்து வெறும் ₹5,000 கிட்ட இருந்துச்சு. 5,000 6,000 இருந்துச்சு. இன்னைக்கு 11,000 நோக்கி போயிட்டு இருக்கு.
அப்போ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கல்விக்கு வந்து கணக்கு பார்க்கக்கூடாது, அது வேற கான்செப்ட். அறிவு வளர்க்குறதுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு அதை அனாவசியமாக செலவழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் டியூஷன் விடுவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் என்னென்னவோ பண்ணி விடுவாங்க. ஸோ இதில் கணக்கு பண்ணி பார்த்தா நிஜமாவே சொல்கிறது, கணக்கு பண்ணி பார்த்தா இன்னைக்கு கோடிக்கணக்குகளில் அப்படிங்கிறது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் பொருளுது. ஆனால் இதில் நம்ம ஒரு 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 கான்செப்டுக்கு அப்புறம் வந்து பாருங்களேன், நான் ஃபீல் பண்ணுறேங்க ஆஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒரு டியூட்டராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிஹெச்டி படித்து வச்சுக்கிட்டு எம்ஃபில் படித்து வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து எம்டெக் படித்து வச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலே படித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் வந்து உட்காடுறாங்க. ஸோ கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் தான் வர்றாங்க. மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருக்கிறாங்க, எம்பிஏலாம் படிச்சிருக்கிறாங்க. என்னம்மா நீ ஒரு குரூப் 1க்கு ஆசைப்படுப்பா, ஒரு குரூப் 2க்கு ஆசைப்படுப்பா, அட்லீஸ்ட் ஒரு பேங்கிங்கில் ஒரு பிஓக்காவது ஆசைப்படுப்பா. வேண்டாம் சார், அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அம்மா நீங்கள் 10th ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன். மெயின்ஸ் எழுதிருக்கீங்களா? ஆமாம். அம்மா 10th எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்கு தான் எழுதிட்டு வந்தோமா 10th? ஏன் 6வதுலேயே நம்ம சிறுவினா குருவினா பெருவினான்னு தானே எழுதணும். சிறுவினா குருவினா பெருவினா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தானே. அப்போ லெதாஜிக்கல் வந்துடுது. இன்னும் பேரண்ட், நீங்கள் ஆஸ் அ பேரண்ட், நிறைய பேரண்ட் இருக்கீங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, பெரிய பேரண்ட்லாம் இருக்கிறீங்க. நீங்களாம் புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறது இந்த பாடத்தை ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து நேரம் முடிச்சிருப்பேன். நான் 13 பக்கம் தான் இருந்துச்சு, நேரம் முடிச்சிருப்பேன். இந்த பாடத்தை வந்து என்னால் வந்து ஒரு வெறுமனே வந்து ஒரு எஜுகேஷனாக கொடுக்க முடியல. ஏன்னா நம்முடைய பொறுப்பு இருக்குது ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிறத வி ஷுட் பி த ரோல் மாடல் அப்படிங்கிறது இருக்கணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் அந்த அனுபவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 25 வருஷமாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு பிள்ளைகளை தயார்படுத்துகிறேன். ஒரு 6000 பேர் அரசு அதிகாரியாக உருவாக்கியிருக்கேன். ஸோ இப்போ அது ஆயிரக்கணக்கானவர் உள்ளே வர்றாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. படிப்பு பிஹெச்டி பல பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் ஏற்றுச்சுரக்கா கறிக்கு உதவாது. இங்கே தேவை ஸ்கில் தான் தேவை. இங்கே ஆப்டிடியூட் ஸ்கில் இருக்கா, ரீசனிங் ஸ்கில் இருக்கா, ப்ளஸ் அந்த மாதிரி. இப்போ நான் கூட பிள்ளைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த சம்மர் அந்த மாதிரி இருக்கிறதுல 1 மணி நேரம் அந்த மாதிரி கொடுங்க. ஸ்மார்ட் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெறும் 3000ல் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு உண்மையாகவே அதை வந்து நம்ம கூட பிஹெச்டி படித்தவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தான் கிளாஸ் கொடுத்தேன். பிஹெச்டி படித்து முடித்தவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு கிளாஸ் கொடுத்தேன். ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் சரிங்களா, பிஹெச்டி படித்தவங்ககிட்ட இல்லாத அந்த டேலண்ட்டு 8th படிக்கிறவன்ட்ட இருந்துச்சு, 6th படிக்கிறவன்ட்ட இருந்துச்சு. உள்ளே கூட இருக்கீங்க, பேரண்ட் இருக்கீங்க, உங்கள் பிள்ளையும் படித்தான். நான் பேசுகிறது புரியும் நினைக்கிறேன். அந்த கிளாஸுக்குள்ளே நீங்களும் இருந்தீங்க சரிங்களா. ஸோ அந்த பையங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சரி, 8th படிக்கிறவன் 6th படிக்கிறவன் அடிக்கிறான், டக்குன்னு அடிக்கிறான். சயின்ஸில், ஹிஸ்ட்ரியில், மேத்ஸ்லாம் நடத்தும் போது, ரீசனிங்லாம் நடத்தும் போது, இங்கிலீஷ்லாம் நடத்தும் போது குயிக்கா சார் நான் சொல்கிறேன் சார். அதுலேயும் ஒரு பொண்ணு 3rd படிக்கிற பொண்ணு அவங்க அப்படியே அந்த மழலையில் பேசுது. ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இங்கே வயதுங்கிறது வந்து வெறும் மெச்சூரிட்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடையாது. இங்கே அறிவாற்றல் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ்பிங் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே முக்கியமானது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ விளையாட சொல்லுங்கள், பிள்ளைங்க விளையாட சொல்லுங்கள். நான் சொன்ன கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்குங்க, நிஜமாவே சொல்கிறது. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸோ அவனை வந்து அதை விடலாம் மேலான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்து சும்மா இருக்கிறாங்கன்னு பாருங்கள். டேலண்ட்டை வளருங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பாருங்கள், MS தோனி இந்த மதுரைக்கு வராராம். MS தோனி வந்து மதுரைக்கு வராரு. அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாருங்கள். படிப்பு அவசியம், அது மாற்று கருத்தே கிடையாதுங்க. கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் கல்வி மாத்திரம் போதாது, இங்கே திறமை அவசியம், மல்டி டேலண்ட் அவசியம், மல்டிபிள் பர்சனாலிட்டி அவசியம். என்ன கேட்டால் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் அரசு வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயார்படுத்தணும். அப்போ ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஓரியன்டாக இருக்கணும். பிள்ளை நல்லா பாடுதா பாட விடணும், நல்லா ஆடுதா ஆட விடணும், நல்லா வரையுதா வரைய விடணும், நல்லா பேசுதா பேச விடணும், நல்லா எழுதுதா எழுத விடணும். ஸோ நம்ம அடையாளம் காணணும். ஆஸ் அ டீச்சரோட ரோல் அது முக்கியம், பேரண்டோட ரோல் அது முக்கியம். என்ன மல்டிபிள் டேலண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தான் நீங்கள் பேச முடியும். ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி டேலண்ட் இருக்கும்போது இருக்கக்கூடாதுங்க. டைவர்ஜென்ட் திங்கிங் அவசியம்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமானது. குழந்தை காலத்தில் வேலை என அழைக்கப்படுகிறது விளையாட்டு அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைகள் அதிகம் கற்றுக்கொள்வது விளையாட்டின் மூலம் தான். ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுது. அதே மாதிரி மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற அந்த ஓடுதல், பாய்தல், ஏறுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய மசில்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கர் ஆகும். அதே மாதிரி ஃபைன் மோட்டார் அப்படிங்கிறது வரைதல், கட்டிட அந்த புதிர்கள்லாம் கொடுக்கும்போது ஃபைன் அந்த ஸ்கில் வரும். ஆரோக்கியம், வலிமை பெறும், உடல் வலிமை பெறும், மூளை வளர்ச்சி ஷார்ப்பாக இருக்கும். சுறுசுறுப்பான விளையாட்டு நரம்பு இணைப்புகளை தூண்டுகிறது கண்டிப்பாக. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது அறிவு பெருக்கம்ன்றதுக்கு நேரடி காரியமாக இருக்குது. அதே மாதிரி உணர்வு வளர்ச்சி, எமோஷன்ஸ், அந்த விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெயிக்கணுங்கிறது. நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், கடைசி ஓவராது பார்த்துருங்க கிரிக்கெட்டில், கடைசி அந்த இதாவது பார்த்துருங்க கபடியில், கடைசி பார்த்துருங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஸ்போர்ட்டிவ் இண்டிவிஜுவல் கேம்லேயும் சரி,
எந்த கேமில்? ஸோ இண்டிவிஜுவல் கேம்லேயும் சரி, ப்ளஸ் வந்து அந்த எல்லாரும் விளையாடுற கேம்லேயும் சரி, அது முக்கியமானதுங்க கல்வி விளைவுன்றது. ஸோ சமூக வளர்ச்சி, சோசியல் டெவலப்மெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக படித்தோடனே புரியுது. ப்ளே ரோல் அப்படிங்கிறது எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கணுமா? எஸ், எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களோட எமோஷன், அவன் நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்காதவன் அந்த மாதிரி அது பயங்கர டேலண்டடாக இருக்கிறான், அதெல்லாம் விட அவன் எமோஷனை எப்படி வந்து அவன் வந்து கேரி அவுட் பண்ணுறான். ஸோ அவனோட மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட அந்த ப்ளஷர், ஜாய், அதே மாதிரி கோபம், ஆங்ஸைட்டி, பயம், ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக டீச்சர்ஸும் பேரண்ட்டும் கரெக்டாக நம்ம பண்ணணும். அதே மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது, பதட்டம், கவலை, இதெல்லாம் குறையும். சரியா? அதே மாதிரி வெற்றி மூலம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஸ்கூலில். அதே மாதிரி பொறுமை, பரிவு, தன்னறிவு வரும். ஸோ இந்த மாதிரி தெராப்பி, ப்ளே தெராப்பி அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அது கூடுது வைக்குது. ஸோ டைப் ஆஃப் ப்ளே அப்படிங்கிறப்ப சுதந்திரமாக விளையாடுறது, தன்னிச்சையாக ஓடுறது, ஏறுறதுலாம் இண்டிவிஜுவல். சரியா? அமைப்புக்கு உட்பட்டு விளையாடுது, இது ஸ்போர்ட்ஸு, போர்டு கேம்ஸ். இந்த மாதிரி படைப்பு விளையாட்டு, கட்டுமானம், கலை, கைவினைன்றது. வேட மாடல், கற்பனை விளையாட்டு, நாடகம், பொம்மை விளையாட்டு. இந்த மாதிரி அறிவாற்றல் விளையாட்டு, புதிர்கள், வினாடி வினா, செஸ். இந்த மாதிரி சமூக விளையாட்டு, குழு செயல்பாடுகள், கூட்டு பணி விளையாட்டு. இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ விளையாட்டோட சம்மந்தம் இருக்க எஜுகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளேவே மெத்தட் அப்படிங்கிறது யாருங்க? ப்ளேவே மெத்தட்னா யாரை சொல்லுவீங்க? சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன், கரெக்டாக 6:10 முடிச்சிடறேன். ப்ளேவே மெத்தட்னாவே யாரு? ஜான் டூயி அப்படின்னு சொன்னாவே செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான். ஸோ செயல்வழி கற்றல், இவங்க 3 பேருமே வருவாங்க. மாண்டிசாரியும் வருவார். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பேலும் வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் டூயி அல்ல முக்கியமானவர். சரியா? ரூசோன்னு சொல்லுவார், விளையாட விடுங்க பிள்ளைங்களை, விளையாட விடுங்க, போய் கூட்டிகிட்டு போங்க. ஸோ ஒரு திருமண நிகழ்வுக்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு இறப்பு சம்மதத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, போய் பார்க்க சொல்லுங்கள். ஒருத்தரோட இறப்பு அப்படிங்கிறது, ஸோ ஸ்பிரிச்சுவல் கூட சொல்லுவாங்க, திருமணத்துக்கு போகிறத விட இறப்புக்கு போகிறது அவசியம். ஸோ இறப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். யங்ஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு யங்ஸ்டர் வந்து விடோ ஆகிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸோ கஷ்டப்படுவாங்க. சின்ன பிள்ளை இறந்துருச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த நடிகர்களை பார்க்க போனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் மிதிப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அவரை திரைப்படமாக பாரு, ஒரு நடிகராக பாரு. ஸோ அதை போய் பொது இடத்துல பார்க்காத, உனக்கு அந்த வயசுலாம் இன்னும் வரலை. சரியா? ஒரு அரசியல்வாதியாக பார்க்குற அளவுக்கு உனக்கு இன்னும் அந்த வயசு வரலை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதை சரியாக வழி நடத்தணும் அப்படிங்கிறது. ஸோ ஒழுக்கம், ஒத்துழைப்பு, தலைமைத்துவம், பொறுப்பு, இதெல்லாம் பார்த்துக்குங்க. பாதுகாப்பான விளையாட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ விளையாட்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறவர், பியாஜிங்கிறவர், ஸோ அதே மாதிரி வைகோட்ஸ்கி, ப்ரூனர், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ பிள்ளைங்களே இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் உடல் வளர்ச்சி இருக்கும், சமூக வளர்ச்சி இருக்கும், உணர்ச்சி அந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும், குழு கற்றல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மாண்டிசாரின்னாவே ப்ளேவே மெத்தட். நான் சொன்னேன் இல்லையா, மாண்டிசாரின்றது ப்ளேவே மெத்தட். ஸோ நிறைய பொருட்களோட விளையாட சொல்லி அவங்க அறிவை வந்து ஷார்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஸோ சைல்டுஹுட்டில் மீடியாவை ரொம்ப கவனங்க. இந்த 11th பையன் ஸ்கூலில் மயங்கி விழுந்தா செத்தான்றாங்க. என்னடா காரணம்னு கேட்டால் 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குவார்டர்லி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் நிறைய வந்து மொபைலோட தான் அடிக்ட் ஆகிருந்திருக்கான். மொபைல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய பாருங்கள், நிச்சயமாக சின்ன பிள்ளைங்களிலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவன் என்ன பார்க்குறான்? ஏன்னா கண்ணுன்றது இந்த சரீரத்தோட விளக்காக இருக்குது. கண்ணுங்கிறது நம்மளோட சரீரத்தின் விளக்கு. ஒரு நம்ம சரீரத்தில் கண்ணு கெட்டு போச்சுன்னா உடம்பு முழுவதும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சின்ன பிள்ளை வந்து எதை பார்க்குது? ஆபாசமான விஷயங்களோ, இல்லை வந்து மழுங்கடிக்கிற விஷயங்களோ, அல்லது ஸ்போர்ட்ஸில் வந்து காசை விரயம் பண்ணுற விஷயங்களோ, அதெல்லாம் ரொம்ப டீச்சர்ஸ் வந்து பேரண்ட் வந்து அதை கீனாக அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பான். முதல்ல பிள்ளையாக இருக்கணும், நமக்கு பிள்ளையாக இருக்கணும், அப்புறம் தான் அறிவு, படிப்பு எல்லாம் எல்லாமே. ஸோ கோட்பாட்டு அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த பேஜ் நம்பருமா? 161, 161, 162, 163, 163, 164. ஓகே, இன்னொரு 5 பேஜஸ் இருக்குது. இப்போ எந்த பேஜஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம்? தெரியலையா? ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி இதுதான் பார்த்தோம். சரியா? ஸோ வைகோட்ஸ்கி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? கோட்பாட்டு அடித்தளம் அப்படிங்கிற பேஜ். ஸோ இந்த பேஜ் எங்கே சார் இருக்குன்னா 161 குறித்து வச்சுங்க. 161 இந்த பேஜ் வந்து நம்ம நடத்தணும். எந்த பேஜில் ஆரம்பிச்சோன்னு தெரியுதா? ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது படித்ததை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இது ரீச் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஈவினிங் கிளாஸ் அப்படிங்கிறது 6 to 8:30 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 6 to 8:30 கிளாஸ்லையும் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஸோ போத் 3 கிளாஸஸ். அதே மாதிரி மார்னிங் பேட்ச், ரெகுலர் பேட்ச், மார்னிங் பேட்ச் 9:30 to அந்த 1:30 பேட்ச் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஸோ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா படிச்சிடுங்க. ஸோ இந்த பேஜஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த பேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸோ சமைச்சிட்டு கிளம்பணும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக நம்ம 6:10 அப்படிங்கிறது ஆகுது. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஈவினிங் கிளாஸ் அப்படிங்கிறது எப்பவும் போல் நமக்கு 6 மணி அப்படிங்கிறதுக்கு இருக்குது.
ஸோ அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த அக்டோபர் 15க்குள்ளே நம்ம 90 மதிப்பெண்களுக்கு முழுமையாக தயாராகிடணும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி டோட்டலாக முடிச்சிருக்கணும். சைட் பை சைட் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸு அதையும் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நிச்சயமாக வெற்றி உண்டு. தேங்க்யூம்மா, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் ஓகேம்மா, கிளாஸ் ஓவர். ஓகேம்மா, தேங்க்யூப்பா. ஸோ ஆன்லைன்லேயே நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத அவைல் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய கிளாஸஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.